சட்டவிரோத மது விற்பனையை வீடியோ எடுத்து வெளியிட்ட திமுக கவுன்சிலர் மகனை அடித்து உதைத்த கும்பல் போலீசார் தடுக்க இரு தரப்பும் மோதிக்கொள்ளும் பரபரப்பு வீடியோ காட்சி. நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 24வது வார்டு திமுக கவுன்சிலராக இருந்து வருபவர் கலைமணி. இவருக்கு லோக்கு சரவணன், ஸ்ரீராம் என இரு மகன்கள் உள்ளனர். இதில் வழக்கறிஞராகவும் முன்னாள் நகர திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்து வந்த லோக்கு சரவணன் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராசிபுரம் புதிய பெருநிலையம் பின்புறம் சட்டவிரோதமாக நடைபெற்று வந்த மது விற்பனையை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ராசிபுரம் நகராட்சிக்குட்பட்ட கோனேரிப்பட்டியில் உள்ள திமுக கவுன்சிலர் கலைமணி வீட்டிற்கு நேற்று இரவு சுமார் 10க்கும் மேற்பட்டோர் வீட்டில் இருந்த திமுக கவுன்சிலர் கலைமணி, இவரது மற்றொரு மகன் ஸ்ரீராம் ஆகியோரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்படவே அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் திமுக கவுன்சிலரை கடுமையாக தாக்கினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் விலக்கிவிட்டனர். திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது மகனை மர்ம நபர்கள் தாக்கிய சம்பவம் ராசிபுரம் திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மர்ம நபர்கள் தாக்கியதாக திமுக கவுன்சிலர் கலைமணி மற்றும் கவுன்சிலர் தாக்கியதாக இருவர் என 3 பேரும் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து ராசிபுரம் போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் கவுன்சிலர் கலைமணியின் மகன் லோகு சரவணன் என்பவர் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதால் அதன் காரணமாக வருமானத்திற்கு வழியில்லாமல் இருந்ததாகவும் அதனால் சட்டவிரோதமாக நடைபெற்ற மது விற்பனையை வீடியோ எடுத்து அவர்களிடம் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இதனால் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த நபர்கள் ஆத்திரமடைந்து தாக்கியதாக போலீசார் தரப்பில் தெரிவித்தனர். இருப்பினும் போலீசார் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.